இந்த சாப்பாடு ஒன்று இப்போ நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். இது எங்கன்னா காவேரி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி டிஸ்கவரி கார்டனில் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 28 திர்ஹம் இது. இதில நான் கூட இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது இவ்வளோ தான் இருக்குது. இது ரூ. 28க்கு ஒர்த்தா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் துபாயில வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு தெரியல. ஒயிட் ரைஸ் இருக்குது, மோர், அப்புறம் வந்து மட்டன் கிரேவின்னு நினைக்கிறேன் இது. இது மட்டனா சிக்கனா தெரில. மட்டன் கிரேவின்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் அது தவறுதலாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது 2ம் வந்து வெறும் ப்ளைன் பிரியாணி. அப்புறம் இது ஒரு கூட்டு, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், சும்மா இந்த பொரியல் ஐட்டம், அப்புறம் ஸ்வீட் இருந்தது. சூப்பராக இருந்தது கேசரி. ஆனால் சாப்பாடு டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது. 65 இருக்குது, அப்புறம் 2 நெத்திலி ஃப்ரைன்னு நினைக்கிறேன் அது வச்சுருக்காங்க, ஒரு அப்பளம் வச்சுருக்காங்க. இதோட ரேட்டு வந்து டோட்டலாக தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டு தான் நினைக்கிறேன். இது காவேரி ரெஸ்டாரண்ட்டுன்றது. எல்லாத்துக்குமே நான் சின்ன சின்னதாக டேஸ்ட் பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ரூ. 28க்கு இது ஒர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது 28 கிடையாது. ஆனால் நான் ஸ்மைல்ஸில் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதால் எனக்கு 50% ஆஃபர் கொடுத்தாங்க. ரூ. 14 தான் வந்தது. இந்த மீல்ஸோட பேரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான்வெஜ் மாப்பிள்ளை சாப்பாடு அப்படின்னு சொல்லி. அதால் ஆர்டர் கொடுத்தேன். ஆனால் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்டு ரூ. 28. இதோட ரேட்டு வந்து 28 திர்ஹம். இது ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. ஆனால் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காவேரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நோ ப்ரொமோஷன், நோ அது இது எதுவுமே கிடையாது. யாராவது வந்து சொம்பு தூக்கிறாதீங்க, இவன் காசு வாங்கிட்டு வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆர்டர் பண்ண பில்லெல்லாம் இருக்குது.